ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 95% கிட்ட குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைய குக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது, விரையாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரைஸ் வந்து நல்லா வெந்துடும். இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா உதிரி உதிரியாக. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு 95% கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னாலுமே குழஞ்சியாக வேக வச்சோம் அப்படின்னா ரைஸ் நல்லா இருக்காது. நல்லா நம்ம வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ஆகாது. ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் அப்படியே அதை ஆற விட்டுடலாம். கோபி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா லைட்டாக வந்து கோட் ஆகிற மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தின் கோட்டிங் வர்ற அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் கோபியை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தின்னான கோட்டிங் வரும். எல்லா இடத்தையும் மாவு பரவி இருக்கும். அண்டு ரொம்ப அதிகமான மாவும் இருக்காது நமக்கு. இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை மேலே லைட்டாக மாவு மட்டும் டஸ்ட் பண்ணி விட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோபி வந்து மீடியம் சைஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு தின்னான கோட்டிங் வந்து எல்லா இடத்தையும் ஃபார்ம் ஆகணும். அப்போ நமக்கு ஃப்ரை பண்ணும்போது எல்லா இடத்தையும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்டு மாவும் அதிகம் இல்லாமல் நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு தின் கோட்டிங் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மாவு வந்து நீங்கள் டஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பரப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. ஃபுட் கலர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க் ரெட்டாக கூட வரும். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து 2 டைம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு டைம்லேயே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செகண்ட் டைம் பண்ணோன்னா லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரத்துக்கு நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து நம்மளோட விருப்பம் தான் 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. நான் இதை வந்து 2 டைம் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே போல் எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில், பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இதோட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் கட் பண்ணி நல்லா ஹாட்டான ஆயிலில் நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஒரு 10 to 20 செகண்ட் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டா போதும். இதோட 1/2 கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோடு நீங்கள் வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முட்டைகோஸ் வந்து நல்ல நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. காய் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், குழைய வதங்கக்கூடாது. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டார்க் சோயா சாஸாக இருந்தால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி ரைஸ்க்கு நம்ம சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா ஈவனாக எல்லா இடத்தையும் இந்த மசாலா வந்து ரைஸில் கோட் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து விட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் தேவையில்ல. மிக்ஸ் பண்ணினதும் உடனே வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தா ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டான கிரேவி அண்ட் ரைஸும் கரெக்டான போர்ஷனில் இருக்கனால நான் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து விட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு உடையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாது, நல்லா ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதுக்கு நம்ம வந்து ரைஸ் ரொம்ப வேக வச்சு எடுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப வேக வச்சோன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா அவ்வளோ சூப்பராக உதிரியாக அவ்வளோ அழகாக வந்துருச்சு.
ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.